இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனம். வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அழகான வசனம். வேதத்திலே நம்ம எல்லாருக்கும் பிடித்த ஒரு வேத வசனமாக இந்த வசனம் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆதியாகமம் 16வது அதிகாரம் இந்த நாளிலே நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி. இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆகாரை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், நல்லா தெரியும். அந்த ஆகாரை குறித்து நாம் இந்த ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து விட்டு கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, நீரனை காண்கிற தேவன் என்று இந்த ஆகார் ஆண்டவருக்கு பேரிட காரணம் என்ன? எந்த சிச்சுவேஷன்ல அவ அந்த பேரை ஆண்டவருக்கு இட்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஆகாருடைய வாழ்விலே ஒரு சில காரியங்களை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்தி கொடுத்த ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே நாம் தியானித்து விட்டு கடந்து செல்வோம். முதலாவதாக நாம் பார்க்கும்போது, ஆகார் தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். ஆகாளுடைய குணாதிசயங்களை, ஆகாள் செய்த காரியங்களை இந்த அதிகாரத்திலே நாம் தியானிக்கும் போது, ஆதியாகமம் 16வது அதிகாரம் 6வது வசனத்திலே பாருங்க, ஆகார் ஒரு அடிமை பெண்ணாய் காணப்படுகிறாள். சாராயுடைய அடிமை பெண்ணாய் இருந்தாள். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஆனாலும் சாராளுக்கு பொறுமை இல்லை. தன்னுடைய வேலைக்காரியாகிய சாராயை தன்னுடைய கணவனாருக்கு மறுமனையாட்டியாக அவள் கொடுக்கிறாள். அங்கே அப்பொழுது அவர் அவளை ஏற்றுக்கொண்ட போது அவள் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகார் இப்பொழுது அவள் கர்ப்பம் தரித்த போது அவ என்ன செய்யறான்னா, அதில் பார்க்கும்போது 16வது அதிகாரம் 6வது வசனம் இங்க பாருங்க, 5வது வசனம். அதுல 4:5 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆகாரோட சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அன்பான தேவ பிள்ளையே, அவள் தனக்கு ஒரு நன்மை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கிடைத்த போது தன்னுடைய நாச்சியாரை, தன்னுடைய எஜமாட்டியை, தன்னுடைய தலைவியை அவள் என்ன பண்றான்னா, நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள் என்று வேதம் சொல்லுகிறது. அது இந்த சாராயுடைய மனசுக்கு மிகவும் வேதனையாயிருது. பாருங்க, அவள் போய் ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டினை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநெஞ்சு நியாயம் தீர்ப்பாராக என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவளுடைய இருதயம் வேதனைப்படுகிறது, சாராயுடைய இருதயம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு காரியத்துக்காக தானே நான் இவளை என்னுடைய கணவனாருக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தேன். இப்பொழுது அவள் என்னையே அற்பமாக எண்ணுகிறாளே என்று அவள் மிகவும் வேதனைப்பட்டாள். பிரியமானவர்களே, இந்த ஆகாரும் செய்தது தவறுதானே. அவள் அற்பமாக எண்ணினாள் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, நாச்சியாரை விட்டு ஓடி போகிறாள். இப்பொழுது இந்த சாராய் ஆபிரகாம் இடத்துல போய் சொன்ன உடனே ஆபிரகாம் சொல்லுகிறாள், அவ உன் கைக்குள்ள தானே இருக்கிறா, உனக்கு நீ என்ன செய்யணுமோ அதை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃப்ரீடம் கொடுத்துட்டார். இப்பொழுது சாராய் அவளை கடினமாக நடத்துகிறாள். வேலைகளை எல்லாம் ஒருவேளை கடினமாக அவள் மேல சுமத்தி இருப்பாளா இருக்கும். பிரியமானவர்களே, அப்படி அவள் கடினமாய் நடத்தினது நிமித்தமாய் அவள் ஓடி போகிறாள். பாருங்க, 6வது வசனத்திலே அவளை விட்டு ஓடி போனாள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தெய்வ பிள்ளையே, தன்னுடைய நாச்சியார் அன்றைக்கு அடங்கி இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைமை. கொஞ்சம் கஷ்டங்கள் பாடுகள் வரும்போது ஓடி போகிற அனுபவம் இந்த ஆகாருக்கு காணப்பட்டது. அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நாமளும் அநேக நேரங்களில ஆண்டவருடைய சமூகத்துல அநேக ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல ஏதோ ஒரு சில காரியங்களுக்கு கிடைக்கலன்னா நாம் முறுமுறுக்கிறவர்களாய், ஆண்டவரை விட்டு ஓடி போகிறவர்களாய், ஜெபிக்காதவர்களாய், வேத வாசிக்காதவர்களாய் அநேக சூழ்நிலைமைகளிலே காணப்படுகிறோம். இந்த ஆகாருடைய வாழ்வில கூட பாருங்க, ஒரு அடங்கி இருக்கிற ஒரு அனுபவம் இல்லை. ஏற்ற காலத்திலே ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்லும்.
பேதுருவுல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அடங்கி இருக்கக்கூடிய அனுபவம். ஆண்டவர் என்னை என்னுடைய எஜமானனுக்கு மறுமனையாட்டியாய் கொடுத்திருக்கிறார். எனக்கு எவ்வளவு கடினமான சூழ்நிலை இந்த வீட்டுல இருந்தாலும் நான் அடங்கி இருக்க வேண்டும் என்கிற ஒரு அனுபவம் அந்த ஆகாருக்கு இல்லை. ஆகவே நாச்சியாரை விட்டு ஓடி போகிறாள். அன்பான தேவ பிள்ளையே, ஓடி போனவளை ஆண்டவர் விட்டு விடுவாரா என்ன? மூன்றாவது, கர்த்தருடைய வார்த்தையின்படியே நாச்சியார் அன்றைக்கு திரும்பி போய் அடங்கி இருந்தாள். அன்பான தேவ பிள்ளையே, நடந்தது என்ன? அவள் போகிறாள், வனாந்தரத்துல சூருக்கு போகிற நீரூற்றண்டையிலே அவளை காண்கிறார் கர்த்தருடைய தூதன். என அங்கு அலைந்து திரிகிறார். அவளை பார்க்கிறார் கர்த்தருடைய தூதன். ஏன்னா அவளை பார்த்து பாருங்க, கேட்கிறார், ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? அநேக நேரங்களில் ஆண்டவரை விட்டு நாம் ஓடுகிற நேரங்களிலே ஆண்டுடைய சமூகத்திலிருந்து இப்படிப்பட்டதான வார்த்தைகள் வரும். பிரியமான, எங்கே போகிறாய், எந்த இடத்துல இருக்கிறாய், என்ன செய்கிறாய்? அன்பான தேவ பிள்ளையே, ஆகாருக்கு வந்தது எங்கே இருந்து வருகிறாய் ஆகாரே? தெரியாதா என்ன? கர்த்தருடைய தூதனுக்கு எல்லாம் தெரியும். அவளுடைய வாயிலிருந்து என்ன அவ சொல்றான்னு பாக்குறதுக்காக கேட்கிறாரு. எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்கிறாய். எங்கம்மா இருந்து வருகிறாய், எங்க போறாய்? அவள் நாச்சியார் அண்டைக்கு நீ போயிருந்த அடங்கி இருக்க வேண்டும் அல்லவா? எதற்கு இந்த வனாந்தரத்திலே அலைகிறாய், திரிகிறாய் என்று கேள்வி வருகிறது. உடனே அவள் சொல்லுகிறார், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளையே, உடனே கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு போய் அவள் கையின் கீழ் அடங்கீர். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உன்னை உயர்த்த வேண்டுமே, ஆனால் அவளுடைய கரத்தின் கீழே நீ அடங்கி இருக்கணும். அன்பான தேவ பிள்ளை, இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தருகிற வார்த்தை அதுதான். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்களை பார்த்து ஓடக்கூடாது. ஓடுகிற நேரங்களிலே ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு அவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான், நீ போய் ஆண்டவருடைய கருத்துல அடங்கிரு, அவர் ஏற்ற காலத்துல உன்னை உயர்த்துவார் என்கிற வார்த்தை தான் பிரியமானவர்களே ஆகாருக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனா அன்பான தேவ பிள்ளையை, நடந்தது என்ன? ஆகார் அந்த வார்த்தையை கேட்டாள் பிரியமானவளோட. அவளுக்கு மன கஷ்டத்து நிமித்தம் வந்து அவ ஓடி வந்தா. அங்க போய் அவ கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணல. ஏன்னா அவங்க கொடுமையா நடத்துறாங்க, அவங்க என்ன பிரச்சனை பண்றாங்க, என்ன கஷ்டப்படுத்துறாங்க, போராடுது, என்ன வேதனைப்படுத்துறாங்க எல்லாம் அவ சொல்லல. வார்த்தை அப்படியே கேட்கிற ஒரு மகளாய், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிற அந்த வார்த்தை, அது எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அதை நான் கேட்டு நான் அடங்கி இருக்க வேண்டும் என்று தன்னை ஒப்பு கொடுத்தாள். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையில் அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்விலே காணப்படணும். அவ அதை ஒப்பு கொடுத்து அவர் திரும்பி போய், வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவர் திரும்பி போய் அவளுடைய நாச்சியார் அண்டைக்கு கையின் கீழ் அடங்கி இருந்தாளாம். அன்பான தேவ பிள்ளையே, அடங்கி இருந்ததினாலே, அவள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தன்னை அதற்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்ததுனாலே நடந்தது என்ன? வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டாள். என்ன வாக்கு தத்தம்? கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பலுகி பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். நீ ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. பாருங்க, அநேக வாக்கு தத்தங்கள். உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், எண்ணி முடியாத ஆசீர்வாதத்தினால் உன்னை நிரப்புவேன். உன்னுடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஒருவேளை என் அங்கலாய்ப்பை ஒருத்தர் கேட்கலன்னு நினைக்கிறீங்களா? நினைச்சிட்டு ஓடி போகிறீங்களா? கர்த்தர் இருக்கிறார், உங்க அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். உடைய கண்ணீரை பார்க்க முடியாது, உடைய அங்கலாய்ப்பை, இங்க இருக்கிற சிச்சுவேஷனை பார்க்க முடியாது. நம்ம எல்லாருடைய சிச்சுவேஷனை அவர் பார்க்கும்படியா நம்முடைய அங்கலாய்ப்பை கேட்கிறவராய நம் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும் பிரியமானவர்களே. அவருடைய கையின் கீழ் அடங்கி இருக்கிற அனுபவத்துக்குள்ள இந்த காலை வேளையில கடந்து வரணும். அன்பான தேவ பிள்ளை, ஆகார் தன்னை ஒப்பு கொடுத்தாள். ஆட்சியார் அண்டைக்கு ஓடி போய் அடங்கி இருக்க தன்னை ஒப்பு கொடுத்த போது ஆசீர்வாதம், வாக்கு தத்தம் அவளுடைய வாழ்விலே அவள் பெற்றுக்கொண்டாள். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமா? வாக்கு தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அந்த காலை வேளையில ஆகாருடைய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்விலே கடந்து வர வேண்டும். கீழ்ப்படிதலின் அனுபவம் நமக்கு வேணும் பிரியமானவர்களே. பாருங்க, அடுத்து அவ உடனே பாருங்க, தன்னோடே பேசின தூதருக்கு, கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள்.
அன்பான தெய்வ பிள்ளையே, என்னை செவ்வைப்படுத்தி, என்னை சரிப்படுத்தி, நான் அங்கலாய்த்த சூழ்நிலைமையிலும் நான் என் நாச்சியாரை விட்டு ஓடி போனேன். அந்த நேரத்துல என்ன சீர்படுத்தி எனக்கு வார்த்தைகளை கொடுத்து என்னை மறுபடியும் என் நாச்சியார் அண்டைக்கு அழைத்து சென்று என்னை காண்கிற தெய்வமாயிருந்த என் கர்த்தருக்கு நான் ஒரு பேரிட வேண்டும் என்று சொல்லி, என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அவருக்கு பெயரிட்டாள். அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே அவர் நம்மை காண்கிற தெய்வம், நம்முடைய அங்கலாய்ப்பை கேட்கிற தெய்வம். அந்த ஒரு நம்பிக்கை நம்மிலே காணப்படும் போது நாம் ஆண்டவரை விட்டு ஓடி போகவே மாட்டோம். பிரியமானவர்களே, அவர் நம்ம வாழ்வில் எதை அனுமதித்தாலும் அவரை நாம் பிடித்துக் கொள்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆகார் பாருங்க, குறை சொல்லல, அவனா இனி போமாட்டேன்னு சொல்லல. அவ பாருங்க, ஆண்டுடைய சமூகத்துல தன்னை ஒப்பு கொடுத்து, நான் போகிறேன், என் ஆண்டவர் என்னை கண்டா, என் அங்கலாய்ப்பை கண்டா, எனக்கு வாக்கு அருளி இருக்கிறா, அதை எனக்கு நிறைவேற்றுவா, என் வாழ்வை ஆசிர்வதிப்பா, நான் என் நாச்சியார் அண்டைக்கு போய் நான் அடங்கி இருக்க போகிறேன், அவர் என்னை காண்கிற தெய்வமா இருக்கிறார் என்று சொல்லி தன்னோடு பேசின தூதனுக்கு, தன்னோடு பேசின அந்த கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி பெயரிட்டாள். இந்த காலை வேளையிலே அந்த காண்கிற தெய்வம் நம்ம அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். ஆகவேதான் லகாய் ரோஹி, பீர் லகாய் ரோஹி, நீர் என்னை காண்கிற தெய்வம். அன்பான தெய்வ பிள்ளையை அவர் காண்கிற தெய்வமாய் நம்ம அருகாமையில் நின்று கொண்டிருக்கிற அந்த காலை வேளையிலே நம் கர்த்தருடைய கரத்தின் கீழே அடங்கி இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அந்த ஆகாரை போல ஆண்டோடைய வார்த்தை வெளிப்பட்ட போது தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலை செய்வா.